சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் 70% தோல்வியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுமார் 80 தொகுதிகளில் தோல்வியை தழுவார். அதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மட்டும்தான் என்ற தகவலும், எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாததும் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகின்றன. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அதிமுகவை ஒருங்கிணைத்திருப்பார். சசிகலா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைத்து கட்சியை வளர்ச்சியடைவதற்கான யுக்தியை செய்திருப்பார். சுயநலத்திற்காக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் வெற்றி பாதையில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தடையாக எடப்பாடி இருக்கிறார். அதிமுக தோல்வியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்த பிறகுதான் அதிமுகவின் நிர்வாகிகள் இதை உணர்வார்கள் என்று அரசியல் கட்சியின் செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் தற்பொழுது நிலைமை மிக மோசமாக இருப்பதாகவும், இதேபோல் தொடர்ந்தால் நிச்சயம் சட்டசபை தேர்தலில் வளர்ச்சியடைந்த கட்சியாக இருந்த அதிமுக கிட்டத்தட்ட காணாமல் போய்விடும் என்ற அளவிற்கு மக்கள் தங்களது ஓட்டுக்கள் மூலமாக அதை நிரூபிப்பார்கள். அதற்கு காரணம், கட்சியில் உள்ள தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி சீரோவாகத்தான் இருக்கும் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் 80 தொகுதிகள் வரை அதிமுக தோல்வியை தழுவும். 2வது முறை திமுக அரியணையில் ஏறும் என்ற தகவல். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்கள் மீண்டும் இணைந்தால் நிச்சயம் அதிமுக வெற்றியடையும். ஆனால் எடப்பாடி இதற்கு சம்மதம் ஒருபோதும் தெரிவிக்க மாட்டார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், அதிமுக எத்தனை இடங்களில் வெற்றியடையலாம் என்ற தகவலை, உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிருங்க.